உண்மை உண்மை. கண்டிப்பாக ஆந்திராவிற்கு பற்பல தொழிற்சாலைகள் சென்று விட்டது. அதையும் தவிர முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் டிஆர்பி ராஜாவுடன் தங்கம் தென்னரசுடன் 5 அயல்நாட்டு திருப்பர்களுக்கு விசிட் சென்று வந்திருக்கிறாரே, சிங்கப்பூர், அமெரிக்கா போன்ற இடங்களுக்கு. அங்கிருந்து வந்த முதலீடுகள் என்ன ஆச்சு? கொண்டு வந்தார்களா? காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் போதைப் பொருள் சட்ட ஒழுங்கு இல்லை என்பதனால் சிலர் பின்வாங்கி விட்டதாகவும் கேள்விப்படுகிறேன். மத்திய அரசாங்கத்திற்கு வரக்கூடிய ஒரு தாக்கீது என்ன என்று கேட்டால், கண்டிப்பாக உத்தரப்பிரதேசத்திற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் கர்நாடகாவிற்கும் அதிக முதலீடுகள் வருவதாகத்தான் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி செயலகம் தெரிவிக்கிறது. தமிழகம் கோட்டை விட்டது. அதற்கு மூல காரணம் மு.க. ஸ்டாலினுடைய ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாமல் போனதுதான் என்று பழனிவேல் தியாகராஜன் கூறுவது உண்மை. பழனிவேல் தியாகராஜன் இப்போ அடிபட்ட புலி, இன்ஜூர்டு டைகர். அவர் அடிக்கடி அது மாதிரி பேச ஆரம்பிப்பார். இது மூலமாக பழனிவேல் தியாகராஜன் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதற்காக இது மாதிரியான பேச்சுகளை, குரல்களை கொடுக்கிறார் என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம்.